வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெஸ்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இம்ப்ளைட் வால்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ ஒரு ஆப்ஷன் பையராக வந்து இது எவ்வளவு சேஃபராக யூஸ் பண்ணணும், ஒரு ஆப்ஷன் செல்லராக வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம், இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கனால ஒன்று ரேஞ்ச் ரொம்ப சுருக்கமாக இருக்கும், இல்லை பெரிய ஹை வால்டிலிட்டி இருக்கும்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு காலையில் கீழே போய் மேலே வந்து அகெயின் கீழே வந்து அகெயின் மேலே போய் முடிச்சு. அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஹையராக இருந்துச்சு அப்படின்னா அங்கே டைம் வேல்யூ ஹையராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். நார்மலாக இருக்கிற இன்டர்ன்சிக் வேல்யூவோட டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். இன்டர்ன்சிக் வேல்யூ ப்ளஸ் பண்ணால் ஒரு டைம் வேல்யூ வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த டைம் வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம். அப்போ நேற்றுக்கு நம்ம இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தோம், இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே வந்து ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் இருக்குது, எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் இருக்குது. ஒன்று இதுக்கு மேலே போயிட்டு கீழே வரலாம், இல்லை இதுக்கு கீழே போயிட்டு மேலே வரலாம்னு சொல்லி அதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ எஸ்டர்டே லோவுக்கு கீழே போனவங்க ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமுக்கு கீழே போயிட்டு அகைன் மேலே வந்து, அப்போ இந்த இடத்துல போயிட்டு புட்டோட இம்ப்ளைட் வால்டிலிட்டி குறைஞ்சி அகெயின் காலோட இம்ப்ளைட் வால்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி திருப்பி உங்களுக்கு எத்தனை மணிக்கு 3 மணிக்கு எங்கே வந்திருக்காங்க கரெக்டாக உங்களுக்கு 24,500. அப்போ நேற்றுக்கு நம்ம சொன்ன அந்த ஸ்ட்ராடில் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. எக்ஸிட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்பைரி நடந்திருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எப்படியெல்லாம் அவங்க டிகே பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன், மார்னிங் உங்களுக்கு டேபிளுமே கூட 24,000 புட் அண்டு 25,000 கால் இருந்திருக்கும். ஸோ அப்போ இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னா நிஃப்டியில் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் ஸ்ட்ரைக் ப்ரைஸு ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கும். ஸோ நீங்கள் அதிலேருந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதனுடைய மிட் பாயிண்ட் எங்கே இருக்குது, அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே நிற்கிதா கீழே நிற்கிதா அப்படின்னு எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி காலில் வந்து 24,000 புட் அண்டு 25,000 கால். அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,500 அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த 24,500க்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா பார்க்கணும். அப்போ கீழே போனவங்க 24,500 டு 24,000 அப்படின்னு ஒரு ரேஞ்ச் வந்துடும் உதாரணத்துக்கு இந்த இடத்துல. அப்போ இந்த 24,500 டு இந்த இடத்துல கீழே 24,000 வச்சுட்டு அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,250. அப்போ இந்த 24,250க்கே மார்க்கெட் போகலை, அகைன் ரிவர்ஸ் ஆகுறாங்க. ரிவர்ஸ் ஆகி எங்கே போகிறாங்க, 24,500 கிடக்குறாங்க அப்படின்னா அடுத்து 25,000. அப்போ 25,000 போகும்போது அந்த 24,500 கால் அண்டு 25,000 கால், 24,500 புட்டு 25,000 கால், இதுக்கு ரெண்டுத்துக்கு மிட் பாயிண்ட் 25,750. அப்போ அந்த 750க்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. சஸ்டெயின் ஆகாமல் நெக்ஸ்ட் எங்கே வர்றாங்க, 24,500க்கு வர்றாங்க. அப்போ அந்த 24,500ல் எக்ஸ்பைரி பண்ணுறாங்க. அப்போ இன்ட்ராடேல பெரிய ஹை வால்டிலிட்டி இம்ப்ளைட் வால்டிலிட்டி இருக்கும்போது, ஸோ இந்த டேபிளை மேட்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் கொஞ்சம் ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் இதில் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் போய் பிளைண்டாக நீங்கள் 2 பக்கம் செல் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, இந்த டேபிளை புரிஞ்சுக்காமல் ரேஞ்சை புரிஞ்சுக்காமல் செல் பண்ணிங்க அப்படின்னா அது லாஸ்ட்டில் தான் போய் முடியும். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். அதே மாதிரி அதனுடைய இம்ப்ளைட் வால்டிலிட்டியும் எந்த அளவுக்கு நேற்றுக்கு இருந்த அளவுக்கு கூட இன்றைக்கி எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கா அல்லது இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கிறது 24,708. ஆனால் அவங்க கொடுத்துருக்குது 25,000 கால், 24,500 புட், 26,000 கால், 24,500 கால், 25,500 கால், 24,800 கால், 26,200 கால். இப்போ இதை நீங்கள் பயன் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு இம்ப்ளைட் வால்டிலிட்டி அங்கே அதிகமாக தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த இம்ப்ளைட் வால்டிலிட்டி உங்களுக்கு கால் சைடு 14, புட் சைடு 17 இருக்காங்க. ஸோ ரேஞ்சு நம்மளுக்கு பெருசாகவே இருக்குது. அப்போ நாளைக்கு இதே ரேஞ்ச் வந்து கண்டினியூ ஆகுதா, இல்லை நாளைக்கு காலையில் டேபிள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்களா, டேபிளில் மாற்றுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 24,500 புட் 25,000 கால், இதன் அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய மிட் பாயிண்டில் தான் மார்க்கெட் இருக்கிறாங்க. அப்போ நாளைக்கு இந்த இடமே கூட ஸ்ட்ராடலாவோ அல்லது
700 புட் அண்ட் 800 கால் ஸ்ட்ராங்கிளாகவோ விழுந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நாளைக்கு காலில் டேபிள் சேஞ்ச் ஆகும்போது மார்க்கெட் எந்தெந்த லெவலுக்கு மேலேயும் கீழே இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ 24,500 புட்டுடைய க்ளோஸ் வந்து 143 எடுத்துக்கிட்டா 24,357. ஓகேவா? இப்போ 24,357 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். 24,357 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,000 கால் ப்ளஸ் 90 25,090. இப்போ 25,090 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். ஸோ அப்போ அந்த 143 ப்ளஸ் 90 அப்படின்னு எடுத்தால் 233. அப்போ 24,500 புட்டுடைய மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 24,277 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன வச்சுக்கிறாங்க? 24,708. அப்போ 25,000 கால் ப்ளஸ் 233 25,233 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய டாப். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்சாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்றைக்கி இருந்ததை விட கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆனாலும் இங்கே மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் மாறலை. அப்போ இந்த ரேஞ்ச் மாறாமல் இருக்குது அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு பொறுமையாக போகிறாங்களா இல்லை ஃபாஸ்டராக போகிறாங்களா, நாளைக்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாகி ஃபாஸ்டராக போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி கேட்டிருக்கீங்க. பேங்க் நிஃப்டி ஸோ ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது, ப்ரீமியமோட வாலட்டிலிட்டி ஆகுது மந்த்லி எக்ஸ்பைரியில். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், முந்தானத்து வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றது. ஓப்பனுக்கு மேலேயா கீழேன்னு பார்த்துக்குங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயா கீழேன்னு பார்த்துக்குங்க, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எந்த பக்கம் சப்போர்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்குங்க. அதே மாதிரி அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி சேஞ்ச் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கும்போது கீழே இருக்கும்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ 54,000 கால் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 54,601 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பு. 53,000 புட்டு கொடுத்துருக்காங்கன்னா 52,500 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ இது ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 55,100 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய டாப்பு. அடுத்து 51,900 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். இதுதான் அதனுடைய ரேஞ்சாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா, ரெண்டாவது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எந்த பக்கம் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ நேற்றுக்கு இதில் நம்ம சொல்லியிருந்தோம் 53,000 ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க, 53,500 ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லி. ஸோ மேலே போனாலும் அகைன் அதுக்கு கீழே வந்து தான் போயிருக்காங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க அப்படின்றப்ப நாளைக்கு 54,000 போவாங்களா அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கே நியர்பை உங்களுக்கு 53,888 போயாச்சு. ஸோ நாளைக்கு அந்த இடத்துக்கு போவாங்கன்னு பார்க்கணும். ஸோ டிசம்பர் மந்த்துக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் 2 டேஸில். ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ நன்றி, வணக்கம்.